ஞானஸ்நானத்துக்கு என்று அழைக்கப்பட்டவர்களாய் நாம் ஒன்று சேர்ந்து இந்த இடத்துல தேவனால் அழைக்கப்பட்டு கூட்டப்பட்டு அவருடைய வார்த்தைகளை தியானித்து ஞானஸ்நானம் எதற்காக, அவைகளினுடைய காரியங்கள் என்ன என்பதை அறிந்து தேவனுக்கு நாம் சாட்சியாய் இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. முதலாவதாக இந்த ஞானஸ்நானத்தை குறித்து வேதம் ஆராய்ந்து நமக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, இந்த ஞானஸ்நானம் என்பது தண்ணீரில் மூழ்க பண்ணி பின்பு அந்த மூழ்குதல் காரியங்களாய் நாம் எதை பெற்றுக்கொள்ளுகிறோம், எதை அறிந்து கொள்ளுகிறோம், அதிலே நடக்கக்கூடிய காரியங்கள் என்ன? வேதாகமம் யோவான் 4ஆம் அதிகாரம் 10 14வது வேத வசனம் வரையில் நாம் வாசித்து சில காரியங்களை அறிந்து கொள்வோம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 10 வரையிலாக. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். இங்கே தேவஜனமே, இயேசு கிறிஸ்து எந்த ஒரு மனிதனாய் பிறக்கப்பட்டிருக்கிற ஒருவரும் தேவனுடைய ராஜ்யத்தில் சேராதபடிக்கு இருந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமாரியா என்கிற நகரத்துக்குள்ளாய் கடந்து வரார். நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து யூத வம்சத்திலே பிறக்கிறார். பிறக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி ஒருவரும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தமில்லை. ஆகையினாலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை நமக்காக இவ்வளவாய் தந்து அன்பு கூர்ந்தார். ஆண்டவருடைய திட்டத்தில் யூதரை தாண்டி யூதர் அல்லாதவர்கள், ஆங்கிலத்தில் ஜென்டைல்ஸ் என்று சொல்லுவார்கள், அல்லது புறஜாதியார் என்று நாம் தமிழ்ல சொல்லலாம். யூத கலாச்சாரத்தின்படி ஒரு யூதனோ யூதனுடைய கலாச்சாரத்தை தாண்டி அவர்கள் வேற்று மதத்தில் போய் திருமணம் பண்ணுவார்களானால் அல்லது வேற்று இனத்தில் திருமணம் பண்ணுவார்களானால் அவர்கள் புறஜாதியார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ தேவஜனமே, நீங்களும் நானும் யூதனா? சுத்தமாக கிடையாது. We are called as Gentiles. இயேசு இந்த சமாரியா என்கிற தேசத்துக்குள்ள, அந்த நகரத்துக்குள் பிரவேசிக்கிறார். ஒரு யூதனும் அந்த சமாரியாவுக்குள்ள போக முடியும். போனா தீட்டு. அந்த இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே அந்த சமாரியா தாண்டணும்னா சமாரியா வழியா போக மாட்டான், சமாரியா சுத்திக்கிட்டு தான் போவான். இப்போ ஆண்டவர் சமாரியா அந்த தேசத்துக்குள்ள இருக்கிற ஒரு புறஜாதியை கூட அவர் இழக்க விரும்பல. தேவச்சனமே, உங்களையும் என்னையும் கூட அவர் இழந்து போவதற்கு அவர் விரும்பல. பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை எதற்காக அனுப்பினாரோ அதுல ஒரு சுலாக்கியம் நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் சேருவதற்காக. ஹல்லேலூயா சொல்லாமா? So without Jesus, பிதாவுடைய சித்தம் கிறிஸ்து மூலமாக புறஜாதியா இருக்கிற நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வதற்காக தேவன் நம்மையும் அவரோடு கூட இணைக்கப்பட அவர் முன் குறித்திருக்கிறார்.
இங்கே சமாரியா ஸ்திரீ, she is an example. ஒரு சமாரியா ஸ்திரீ ரட்சிக்கப்படுகிற பொழுது அந்த சமாரியா ஸ்திரீ அந்த தேசம் முழுவதும் இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த சுவிசேஷத்தை போய் சொல்றாங்க. எப்படி நமக்கும் கிடைச்சிருச்சு இந்த ஸ்லாக்கியம். இங்கே அதைத்தான் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக இந்த 10வது வசனத்துல பல கேள்விகள், பல சம்பவங்கள், இந்த 4ஆம் அதிகாரத்தினுடைய துவக்கத்திலிருந்து பல விஷயங்கள் இருக்கு. இப்போ அவளுக்கு இயேசுதான் ரட்சகர் என்பது முதல்ல தெரியாது. இப்ப விளக்கங்களை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்குத்தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். நான் உங்ககிட்ட தண்ணி கேட்கிறேன், என்ன யாருன்னு உனக்கு தெரியல. தெரிந்திருந்தா நீ என்ன கேட்டிருப்ப? ஜீவ தண்ணீரை சாமி எனக்கு கொடுங்க, அந்த ஜீவ தண்ணீர் எனக்குள்ள தேவை. நீங்கள் நானும் சத்தியத்தை அறிந்து கொண்டு வருகிறோம். சத்தியத்தை அறிந்து கொண்டு வருகிற நாம அந்த சத்தியத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் கிறிஸ்து என்பவரை நம்முடைய மைண்டினால் அறிந்தா பத்தாது, நம்முடைய ஆத்மாவினால் அறிந்தா பத்தாது. அறிந்தவைகளை செயலாக்கம் செய்கிறவர்களாய் என்னைக்கு மாறுகிறோமோ அன்னைக்குதான் தேவனுடைய பிள்ளையாக நாம் மாற முடியும். அவருடைய அதிகாரத்தை பெற்றவர்களாக மாற முடியும். அவருடைய ஸ்தானத்தில் நமக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதை சேருவதற்குண்டான ஸ்லாக்கியத்தை பெற்றவர்களாக நாம மாற முடியும். இங்கே தெளிவா அவர் சொல்லுகிறாரு, உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். இன்னைக்கு பல ஆண்டுகள் நாம திருச்சபைக்கு வந்திருக்கிறோம். இப்போ கேட்ட ஒரு காலம் உண்டு, இப்பொழுது கொடுக்கிற ஒரு காலத்துக்கு நேராக நாம் வந்திருக்கிறோம். இங்கே சமாரியா ஸ்திரீ something she could understand, ஏதோ புரிஞ்சிருக்குது அவளுக்கு கொஞ்சம். அடுத்த வசனம் 11 சொல்லுகிறது, அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்னே எங்கிருந்து உனக்கு ஜீவ தண்ணீர் உமக்கு உண்டாகும் என்று கேட்கிறார். அவளுக்கு புரியல. நீ என்னிடத்துல கேட்டதை நான் கொடுத்துருப்பேன்னு அவர் சொல்றாரு. லிட்ரல் திங்கிங். லிட்ரல்னா ஒரு சாதாரணமான ஒரு நடைமுறை வாழ்க்கையை குறித்து அவர் கேட்கிறார். எனக்கு நீங்க ஜீவ தண்ணீர் தர்றதா? நானாவது குடம் எடுத்தா இருக்கிறேன், கயிறு எடுத்துட்டு வந்திருக்கிறேன், ஒரு பக்கெட் எடுத்துட்டு வந்திருக்கிறேன், இந்த தண்ணியை சுரந்து என் பானையில ஊத்தி உங்களுக்கு வேணா நான் கொடுக்க முடியும், நீங்க எனக்கு தரேன்னு சொல்றீங்க. உங்கள்கிட்ட பாத்திரமும் இல்லை, ஒன்றும் இல்லை. தேவச்சனமே, இப்ப நீங்க ஞானஸ்தானத்துக்கு வந்திருக்கிறீங்க. இந்த லிட்ரல் தாட்ல நம்ம இருக்கக்கூடாது. தேவன் கொடுக்கிற தண்ணீர் ஜீவ தண்ணீர் என்றால் அது நம்முடைய ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் உள்ளது. நாட் ஃபார் திஸ் பிசிக்கல் பாடி. இது இன்னைக்கு மினரல் வாட்டர் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஊர்ல எடுத்தீங்கன்னா பாலாறு வாட்டர் இருந்தது. அதுக்கு முன்னாடி ஏதோ வீராணாம் அந்த ஏரியுடைய தண்ணி வந்தது. அதுக்கெல்லாம் முன்பாடி பல்லாரத்துக்காரங்க மொத்தமா பக்கெட்டுக்கெல்லாம் கட்டிட்டு கொண்டு போய் பொது கிணத்துல தண்ணி எடுத்துட்டு வரும். அது உலக பிரகாரமான வாழ்வு. பட் ஜீவனுக்கு ஏதுவான வாழ்வு இன்னும் புரியல அந்த அம்மா. அந்த அம்மா கேட்குறாங்க, என்னப்பா என்ன பக்கெட்டுக்கிட்டு சொம்பு தவளை பாத்திரம் எதனா வச்சிருக்கீங்களா சாமி? ஒண்ணுமே வச்சில்ல, நீங்க எனக்கு எப்படி அந்த ஜீவ தண்ணீரை கொடுப்பீர்கள் என்று கேட்கிறார். 12வது வசனத்துல, இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றார். அவர் ஒரு சரித்திரத்தை சொல்லுகிறார், தன்னுடைய பண்டைய காலத்தின் சரித்திரத்தை. அந்த யூத வம்சத்துல உள்ளவங்க தான் நாங்களும். ஆனா எங்களுடைய திருமண வாழ்வு வேற வாழ்வா போனதுனால
இந்த கிணறு யாருக்குள்ள தெரியுதுங்களா? எங்களுடைய முன்னோர்களாகிய அந்த ஆபிரகாமின் சந்ததிக்கு உள்ளதுதான். இந்த சந்ததியில உள்ளவர்களுடைய பிள்ளைகளும் அவருடைய மிருக ஜீவன்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கிணறு சுயத்தையே சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனா தேவன் எதை சொல்றாரு? பரலோகத்தை குறித்து கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். தேவச்சனமே நம்முடைய வாழ்வுல இதுவரைக்கும் நம்ம கடந்து வந்த பாதைகள் எல்லாம் மேபி த வேர்ல்ட்லி தாட்ஸ், உலகத்தின்படியான சிந்தைகளா இருக்கலாம். பட் நம்முடைய அழைப்பு அது அல்ல. சமாரியா ஸ்திரியை போல நம்முடைய வாழ்விலே சொல்லிக் கொண்டிருக்கிற அர்த்தங்களும் காரணங்களும் நம்முடைய முடிவு பேச்சுகளும் எப்படி இருக்குன்னா, இங்கே சமாரியாவை மையம் வைத்து வாழுகிற வாழ்க்கையை குறித்து பேசுகிற சமாரியா ஸ்திரியை போல நம்முடைய வாழ்வு இருந்திடக்கூடாது. God needs transformation in our life. ஆண்டவர் ஒரு மறு ரூபத்தை நம்முடைய மைண்ட், நம்முடைய சிந்தைகள் ரீதியாக எதிர்பார்க்கிறார். தேவச்சனமே, இப்ப இயேசு சொல்றார், அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். அவ இந்த கிணத்தை பத்தியே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அம்மா இவர் சொல்லிட்டாரு, அம்மாச்சி நீ சொல்ற சரிதான், உங்க பரம்பரை கிணறு தான், நான் இல்லைன்னு சொல்ல, என்கிட்ட பாத்திரம் கிடையாது. ஆனா உனக்கு ஒண்ணு சொல்றேன், இந்த தண்ணியை நீ கொண்டு போய் இன்னைக்கு குடிச்சா மறுபடியும் நாளைக்கு காலையில என்னது? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இந்த சந்ததியிலே வந்த தண்ணீர் தான், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா வழி வழியா இவைகள் இந்த சரீரத்துக்கு உட்பட்ட போதிலும் அவைகள் மீண்டும் மீண்டும் தாகத்தை கொடுத்து கொண்டேதான் இருக்கும். இப்போ அவர் 14வது வசனத்தில் சொல்லுகிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாக ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு மைண்ட் ரீதியில ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை கொடுக்கிறார். அவர் சரீர ரீதியிலே பேசிக் கொண்டிருந்தார். இப்ப ரொம்ப அழகா இங்க அவர் சொல்றாரு, அவனுக்குள் நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். தேவச்சனமே, நம்ம எடுக்கிற இந்த ஞானஸ்தானம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து நம்மை இதுவரை ஒரு சமாரியா ஸ்திரீனுடைய சிந்தையில் இருந்த சிந்தைய ஒரு தண்ணீரின் முழுக்கினாலே நாம் அது உள்ள இறங்கி மறுபடியும் எழுந்து கொள்ளுகிற பொழுது சமாரியா ஸ்திரீனுடைய தாட்ல இருந்து நம்ம வெளியே வந்துருவோம். அல்லேலூயா. அந்த சமாரியா ஸ்திரிய கிறிஸ்து இயேசு டைரக்டா அவளோடு கூட பேசி அந்த ஜீவ தண்ணீரை பெறுகிற ஞானஸ்தானத்தை அவரு வெளிப்படையா அவுட்வேர்டா கொடுத்தார். பட் நீங்களும் நானும் அவருடைய மகிமையிலே பிரவேசிக்க வேண்டுமானால் நாம் ஒரு மறு ஜன்ம முழுக்கினாலே, அந்த மறு ஜன்ம முழுக்குக்கு பேர் தான் ஞானஸ்நானம். இந்த மறு ஜன்ம முழுக்கில நாம் மூழ்கி எழுந்துகிற பொழுது ஜீசஸ் கிரைஸ்ட் சமாரியா இடத்துல என்ன பேசி ஒரு மறுரூபத்தை ஜென்டைல் பீப்புளுக்கு, யாருக்கு புறஜாதியாருக்கு எதை பேசி ஒரு சிங்கிள் உமனுக்கு பேசினார்கள். தேவச்சனமே, இன்னைக்கு நம்மளோடு கூட அவர் பேசுகிறது not through ordinary words of the world, it is the words of the holy heaven. இந்த வேத வசனத்தை பார்க்கிற பொழுது வெரி சிம்பிளா இருக்கும், ஸ்டாண்டர்ட். ஆனா 10வது வசனத்தை மறுபடியும் இந்த சம்பவத்தை நீங்க கேட்டுட்டீங்க. இப்ப வாசித்து பாருங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால், ஜீசஸ பார்த்த மாத்திரத்துல அவ என்ன கேட்டிருப்பா? ஆண்டவரே, எனக்கு ஜீவ தண்ணீரை கொடுங்க ஆண்டவரே, தாரும் என்று கேட்டிருப்பான்.
இப்ப நீங்க தெரிஞ்சவங்களா இப்ப வந்து இங்க உட்கார்ந்துருக்கீங்க. ஏன்னா ஜீசஸ இன்னைக்கு நீங்க தெரிஞ்சு கொள்ளல, சபைக்கு வந்து 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 தேவன் யார் என்பதையும் தேவன் நம்ம எதற்கு அழைத்திருக்கிறார் என்பதையும் அறிந்தவர்களாக நீங்க வந்திருக்கிறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க ஒரு ஆர்டினரி ஒரு பார்ட்டியா வரல. நீங்க you have learned something. அறிந்திருக்கிறீங்க, புரிந்திருக்கிறீங்க. இப்போ இயேசு இன்னார் என்று நீங்க அறியாதவர்களா இருக்கிறீங்களா? இல்ல, அறிந்தவர்களா இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கும் தேவனுக்கும் எந்த வாக்குவாதமும் இல்ல. இப்போ உங்களுடைய ஞானஸ்நானம் அறிந்தவர்களா இருக்கிறபடினாலே ஆண்டவர் இந்த வேதத்திலே சில காரியங்களை வைத்திருக்கிறார். அதன்படி கிறிஸ்து இயேசு அவர் எப்படி முதலாக அவர் ஞானஸ்நானம் எடுத்து பின்பு ஊழியத்துக்கு வந்தாரோ, இப்ப நீங்க எடுக்க போகிற ஞானஸ்நானம் இட் இஸ் நாட் எ கல்ச்சுரல் ப்ரோக்ராம். இது கிறிஸ்துவ முறைப்படியாய் இருக்கக்கூடிய சடங்காச்சார இது ஒரு நிகழ்வு அல்ல. கிறிஸ்து ஞானஸ்நானத்துக்கு அப்புறம் என்ன செய்தார் என்பதை நீங்களும் அறிந்து கொண்டு, எத்தனை பேருக்கு விளங்குது? இது சடங்காச்சாரம்னா ஏதோ பர்த்டே கொண்டாடுறாங்க. அது உயிரோடு இருக்கிற வரைக்கும் பர்த்டே வந்துட்டு தான் இருக்கும். நம்ம அப்படி இல்லை. நம்ம விழா கொண்டாடுவதற்காக அல்லது உங்க லைஃப் நீங்க ஞானஸ்நானம் பெற்ற அடுத்த செகண்ட் கிறிஸ்து மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். என்ன சொன்னார்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன். அப்படின்னா என்னன்னா, ஸ்கூலுக்கு போகாத குழந்தைங்க, ஃபெயில் ஆகிற குழந்தைங்க அம்மா அப்பா சொல்லுவாங்களா, ஐயோ இவங்க மேல நான் பிரியமா இருக்கிறேன், என் பசங்கன்னா எனக்கு உயிர், ஃபெயில் ஆனா எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அதுவும் டீச்சர் அசிங்கமா திட்டி அமிச்சேன்னு என் குழந்தை என்கிட்ட வந்து சொன்னா எனக்கு அவ்வளவு பெருமைங்க. யாராவது அப்பா அம்மா அப்படி இருக்கிறீங்களா? ஆனா வேதம் சொல்லுகிறது, இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன், இவர் என்னுடைய. So God the Father gave him an advance certificate. யார் மேல கொடுத்தாரு? இயேசு கிறிஸ்து மேல. எதை, எதற்காக? அவர் செய்து முடிக்கிற தனக்கென்று ஒப்புவிக்கப்பட்ட தன்னுடைய ஸ்தானத்தை இந்த ஞானஸ்நானம் மூலமாக. Hallelujah. When Christ passed into the program of getting the baptism, யோவான் கேட்கிறாரு, சாமி நான் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணுமா? நீங்க எனக்கு கொடுக்கணும், நான் அதுக்கு தான் நிற்கிறேன். அவர் சொன்னாரு, இப்போ பூமியிலே நான் மனிதனாக வந்திருக்கிறேன், முதலாவது நான் உன்னிடத்தில் பெற்றுக்கொள்ளணும், நான் செய்ய போறதை நான் செய்யணும். அப்போ கிறிஸ்து இயேசுவுக்கு பிதாவாகிய தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து he programmed everything till the resurrection. கிறிஸ்து இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஞானஸ்நானம் என்பது அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு நிகராக அவர் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைச்சு. அப்படின்னா என்ன? அந்த பாவத்துக்கு சாகிற அனுபவத்தை, உங்க பாவம் ஏன் பாவம், இனி உலகத்தில் இருக்கிற பிறக்க போகிற அத்தனை பேருடைய பாவத்துக்கும் சாபத்துக்கும் தன்னை ஒப்பு கொடுத்தவராக அவர் என்ன செய்தாரு? அந்த ஞானஸ்நானம் திருமுழுக்குள்ள அவர் யோர்தான் நதியில அவரும் மூழ்கினார். மூழ்கி எழுந்துக்கிறதுக்குள்ள உள்ள லைஃப் தான் அவர் செய்த ஊழியம். இந்த உலகத்துடைய அத்தனை சாபங்களையும் அந்த செகண்ட்ல மூழ்கிற நேரம், everything was finalized, it was finished. அந்த நொடி பொழுதுல நடந்த சம்பவத்தை தான் அவர் ஊழியம் பண்ணி அத்தனையும் முடிச்சு சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதல் வரைக்கும் அந்த மூழ்கி எழுந்ததுல முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. அதைத்தான் பிதாவாகிய தேவன் சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன். He has finalized everything. He has finished everything.
எத்தனை பேருக்கு விளங்குது? நீங்க மூழ்கி எழுந்துகிற பொழுது இனி இருக்கிற வாழ்நாளுடைய டோட்டல் சப்ஜெக்டை பிராக்டிகலா முடித்தவர்களாக நீங்க எழுந்து கொள்கிறீங்க. விளங்குதா? கொஞ்சம் அப்படி ரொம்ப டெக்னிக்கலா உங்களை யோசனை பண்ணிப்பாங்க. சோ அந்த ஞானஸ்தான ஆராதனைக்குள்ள என்ன உங்க லைஃப் வச்சிருக்கிறாரோ, நீங்க மூழ்கிறது இன்னும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் முடிஞ்சு போச்சு. ஆனா உங்க லைஃப் ஃபேக்டர் இருக்கு பாருங்க. உங்களுக்கு 100 வயசோ 120 வயசு போட்டிருக்காரா எனக்கு தெரியாது. ஆனா அத்தனையும் முடிந்து நீங்க எழும்புகிற பொழுது கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்ட இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன்ங்கிற சத்தம் உன் ஆத்மா புரிஞ்சுக்கணும். தேவச்சனமே, நீ மூழ்கி எழுந்துகிற பொழுது நீதிக்கு நீ பிழைக்கிறவனாய் மாறுகிற, ஒன்னிலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட ஆரம்பிக்குது. இந்த ஜீவ தண்ணீர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, உன் ஆத்மாவை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, நீ நிற்கிற இடம் சமபூமியாய் மாறும். நீ பேசுகிற வார்த்தை பரலோகத்தில் ஒரு அசைவை உண்டு பண்ணும். நீ கொடுக்கிற உன்னுடைய சொற்பொழிவுகள், எங்க அட்வைஸ் கொடுக்குறியோ, எங்க கவுன்சில் பண்றியோ, எங்க ஒர்க் பண்றியோ, அந்த இடம் கிறிஸ்து இயேசு ஒரு சமாரியா கிட்ட பேசினார்ல, நீ பேசுற பேச்சு கோடிக்கணக்கான மக்களுக்கு ஜீவ தண்ணீரா போகிற அபிஷேகம் இந்த ஞானஸ்தானத்துல பெறுகிற அனுபவம் உனக்குள்ள வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புரியுதா? ஞானஸ்தானம் என்னன்னு? இது சாதாரண நிகழ்வு அல்ல. The presentation of transformation in our soul. அதை நம்முடைய ஆத்மாவுக்கு கொடுக்கிறார் நம்முடைய தேவன். இது எந்த ஒரு மனுஷனுக்கும் புரியாது. எந்த ஒரு உலக மனுஷனுக்கு ஒண்ணுமே புரியாது. இது மறுபடியும் பிறக்கிற ஒரு மகிமையின் அனுபவம். Not as an ordinary life as we were leading it. இதுவரையில் நாம் கடந்து வந்த அந்த வாழ்வை போலல்ல, இந்த ஞானஸ்தானத்துக்கு பிற்பாடு உள்ள வாழ்வு ஆவியானவர் உங்களை நடத்துவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். துற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றார். தேவச்சனமே, ஞானஸ்தானம் முடிந்த நெக்ஸ்ட் செகண்ட் என்ன நடக்குது? இங்கே வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:11, மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானத்தை கொடுக்கிறார். கொடுத்து முடித்த பிற்பாடு ஜனங்களுக்கு போய் எடுத்து வைக்கிறார். தேவச்சனமே, நீங்க இருக்கிற ஞானஸ்நானம் ஒரு ஸ்டேஜ், அடுத்து ஒரு முக்கியமான ஸ்டேஜ். இங்கே வேதம் சொல்லுகிறது, எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். So, my dear children of the Lord, it is not only the basic reason we are called to have the baptism. நாம் ஒரு சாதாரண ஒரு முறைமையின் காரணமாக நாம் இந்த இடத்துல ஞானஸ்நானம் எடுப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டவர்களாக அல்ல. Still more benefits by the Lord.
இன்னும் அதிகப்படியான ஒரு வாழ்வுக்குண்டான லாபங்களை பெறுகிற ஆசீர்வாதமாக இங்கே தேவன் சொல்லுகிறார். இங்கே வேதம் சொல்லுகிறது, through baptism God is awarding something to us. Award and reward. தெரியுமா எத்தனை பேருக்கு வித்தியாசம்? ரிவார்ட் என்பது நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் வரைக்கும் ரிவார்டு கொடுத்துருவாங்க. ஸ்பெஷல் அவார்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பங்கு கொண்டதுனாலே பலன் உண்டாக்கப்பட்டது. அந்த பலனுக்கு அளவு கிடையாது. இதுல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அவெல்லாம் 3 பெட்டி தான் போட்டிருப்பான். இது ரிவார்ட். என்ன நீங்க பெற்றுக்கொண்டீங்களோ. அவார்ட் என்பது பிரியப்பட்டு செயல்படுகிற இந்த 3ஐ காட்டிலும் பிரமாதமானது. இப்போ ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம். God is awarding something. அதுதான் வெரி ஸ்பெஷல். அது என்ன சொல்லுது? அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். பெற்றுக்கொண்ட நீங்கள் தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். தேவச்சனமே, உனக்கு கொடுக்கப்படுகிற அபிஷேகம் one through the spirit of the Lord. இன்னொன்று through the fire anointing of the Lord. ஆண்டவர் சொல்றாரு, இந்த களஞ்சியத்தை சுத்தம் பண்றார். ஞானஸ்நானம் எடுத்து நீ மேல வர உன் களஞ்சியம் சுத்திகரிக்கப்படுகிறது. ஏன் நாங்க இயேசுவின் நாமத்துல கையை நீட்டா பேயாடுது? களஞ்சியத்தை அந்த நேரம் சுத்தமா எங்களை வச்சிருக்கிறார் ஆண்டு. நாங்க வச்சுக்க முடியாது. அவருடைய அக்கினி 2 காரியத்தை செய்கிறது. இந்த மைண்ட், தாட்ஸ், எமோஷன் ஆக்டிவிட்டியில், நம்முடைய சிந்தைகளிலும் நம்முடைய மன ரீதியான காரியங்களிலும் உணர்வுகளிலும் நம்முடைய செயலாக்குகிற பணிகளிலும் 2 காரியங்கள் நடைபெறுகிறது. ஒன்று சுத்திகரிப்பு, இன்னொன்று சுட்டெரிப்பு. இவ்வளோ பெரிய குப்பையா இருக்கட்டுமே அப்படி வச்சு பாருங்க, மொத்தமா கொஞ்சம் ஆயிடும். 2 காரியம் நடக்குது. ஒன்று சுத்திகரிப்பு, அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் டாக்ஸின்ஸ் எல்லாம் எரிஞ்சு வெளியே போயிடுச்சு. பெரிய போரா இருந்தது. அந்த சுட்டெரிப்புல ஒரு சுத்திகரிப்பு என்ன ஆயிடுது? எல்லாம் சின்னதாயிடுது. மலையா இருந்தது முதல்ல. தேவச்சனமே, உங்க வாழ்வில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ், பாரம்பரிய சாபத்தின் கட்டுகள், பாரம்பரிய கட்டுகள், தெய்வீகமற்ற உடன்படிக்கைகள், அன்காட்லி சோல் டைஸ். இந்த ஆத்மா இருக்கு இல்லையா, இது அன்காட்லி சோல் டைஸ்ல மாட்டிருக்கும். தெய்வீகமற்ற ஆத்ம பந்தத்துல மாட்டிருக்கும். தெய்வீகமற்ற உடன்படிக்கை, கவர்னன்ஸ், விக்கிரகங்களோட கவர்னன்ஸ், மனிதர்களோட கவர்னன்ஸ். தெய்வீகமற்ற சூழல்ல ட்ரெயின்ல வரும்போது பேசிட்டு வந்திருப்போம். நல்ல 2 நாள் ட்ரெயின்ல வந்தோம், நம்ம உங்களை நான் மறக்க மாட்டேன், நீங்க என்ன மறக்க மாட்டீங்க, ஃபோன் நம்பரை வாங்குவோம். ஸ்டேஷன்ல விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் அந்த ஃபோன் நம்பரே இருக்குதா தெரியல, இல்லையா தெரியல, சேவ் பண்ணுமா தெரியல. இத மாதிரி ஏகப்பட்ட உடன்படிக்கைகள், அன்காட்லி கவர்னன்ஸ். நம்முடைய வாழ்க்கையில வாக்குறுதிகள் நிறைய கொடுத்திருப்போம். மனிதர்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருப்போம். சின்ன குழந்தைகள்ல பலவிதமான மனிதர்களோடு கூட வாக்குறுதிகள், வேண்டாத அஃபேர்ஸ் மூலியமாய் கொடுக்கப்பட்டிருப்போம். வேதம் சொல்லுகிறது, இந்த பாவத்துக்கு செத்தி நீதிக்கு பிழைக்கிற அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு அக்கினினாலே அவர் கொடுத்த அந்த அபிஷேகம் ஒரு சுட்டெரிப்பையும் ஒரு சுத்திகரிப்பையும் உங்களுக்கு கொடுத்து, தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. தூற்றுக்கூடனா என்ன? நம்ம வீட்டில் மாவு ஜலிக்கிறீங்களே ஒரு சல்லடை, நல்ல மாவெல்லாம் கீழே விழுந்துருது, மிச்சம் தூக்கி குப்பையில். உங்களுக்கு ஒரு அபிஷேகம் இறங்கும். நீங்க இன்னொருத்தரை கேட்டு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் வராது. நீங்களே பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அபிஷேகம். அததான் இங்க சொல்றார், எனக்கு பின் வருகிறவர் அவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார்,
அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இது எதுக்கு? உங்களுக்குள் இருப்பதை சுட்டெரிப்பதற்கு, சுத்திகரிப்பதற்கு அவர் கொடுக்கிறார். இங்கே வேதம் சொல்கிறது, தமது கோதுமையை இப்பொழுது களஞ்சியத்தில் சேர்ப்பார். உங்க லைஃப்ல நடக்கிற சம்பவங்கள் இவைகளெல்லாம் பரலோகத்துக்குரியவைகளாய் இந்த பூமியிலே சேர்க்கப்படும். இங்கே சேர்க்கப்படுகிற அனுபவம் என்ன? நீங்க ஹியூமனிட்டி, அவர் டிவைனிட்டி. இங்க மனிதன், இங்க தெய்வத்துவம். அவர் களஞ்சியத்தை கிளியர் பண்ணி வச்சிட்டார். உங்க களஞ்சியத்தை நீங்க தான் அந்த களஞ்சியம் கிளியர். இந்த களஞ்சியத்துக்குள் இது ரெண்டும் சேருமானால் இந்த களஞ்சியத்துல கோதுமை மணிகளா நீங்க இருப்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? இங்கே அவர் சொல்லுகிறார், தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ ஆவியிலே அக்கினிலே சுட்டெரிப்பார். அது அவியாத அக்கினி, அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்குள்ள இருந்து வேண்டாத கிரியெல்லாம் தூக்கி போட்டுட்டு we will be a perfect humanity with divinity. இது மாத்திரம் இருந்தது நம்மளுக்குள்ள. இது மாத்திரம் தான் இந்த களஞ்சியத்துக்குள்ள சுத்தமா இருக்காது, வராது. இது அவருடைய களஞ்சியம். அவர் கிளியர் பண்ணி வச்சிருக்கிறாரு. எதுக்கு? இது ரெண்டும் சேர்ந்தா a perfect clear person. நம்ம யாரா இருக்கிறோம்? ஒரு பெர்ஃபெக்ட்டா, ஒரு கிளியர்ஃபுல் பர்சனா இருக்கிறோம். இந்த ஞானஸ்நான ஆராதனை உங்களை பாவத்துக்கு நீங்க உங்களை எல்லாத்தையும் உள்ள விட்டுட்டு, தண்ணீரை குளிச்சுட்டு வர்றவங்க கொஞ்சம் பிரஷா தான் இருக்கிறான் அந்த நேரம். ஆனா அந்த அழகு இன்னும் மெருகேற வேண்டுமானால் we should be baptized by his spirit and with fire anointing. அவருடைய ஆவியினாலும் அந்த அக்கினியினாலும் நாம் அபிஷேகம் பெற்றாதான் நாம் அவர் கிளியர் பண்ணி வைத்திருக்கிற இந்த களஞ்சியத்துல சேர்க்கப்படுங்க. நீ மாத்திரம் இந்த இப்ப டிவைனிட்டியோட நீ சேர்ந்துட்ட. நீ யாரா மாறிட்ட? இதோட சேர்ந்துட்ட. இப்போ இது உள்ள வருகிற அனுபவத்தை நீ பெற்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு சுவாமி 100க்கு 100 டிவைன் பர்சனா இருந்தார், 100க்கு 100 ஹியூமன் பர்சனாகவும் இருந்தார். இப்ப நம்ம இதுவரையில் ஹியூமன் மாத்திரமே இருந்தோம், படித்தோம், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப ஆண்டவரே, நானும் இந்த ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உங்களை சொன்னார்ல, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரின் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன்னு, அந்த ஸ்தானத்தை ஆண்டவரே நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்கக்கூடிய அபிஷேகத்தை பெற்று நீங்களும் ஆவியினாலும் அக்கினியினாலும் நீங்க நிரப்பப்பட்டவரா வரணும். உங்க வீட்டில் இருக்கிற பேய், பிசாசு, சூனியம், மாந்திரிகத்தை உடைக்கணும். ஏன்? உங்க வீடு ஒரு களஞ்சியமா, நல்ல களஞ்சியமா மாறப்போகுது. இந்த இருதயம் என்னைக்கு நல்ல களஞ்சியமோ, நீ இருக்கிற இடம் நல்ல களஞ்சியம். ஒரு சென்ட் 50 ரூபா சென்ட் பதில் என்ன சென்ட் பேச அது வைக்குது, அந்த வாசனை கேட்க வைக்குது. தேவச்சரிமை முகத்தில் இருக்கிற தெளிவுகள். people will ask you how you are so enjoyable with the presence. இப்படி உன்னை என்ஜாய் பண்ணி இவ்வளவு அழகா இருக்கிய நீ சொல்லணும், it is the presence of the Lord. நீ சொல்லணும், இது தேவனுடைய பிரசன்னம் என் மேல இருக்கு. அவர் என்னை ஆவியினாலும் அக்கினினாலும் என்னை நிரப்பி இருக்கிறார். ஞானஸ்தானம் எடுக்கப்பட்ட என் வாழ்வு now it has become a powerful divine
with the presence of my humanity. என்னுடைய மனித தன்மையோட அவருடைய பிரசன்னமும் சேர்ந்ததுனால நான் நானா இல்ல, நான் அவராக இருக்கிறேன். அல்லேலூயா. சோ தேவச்சனமே, அழைத்தவர் உண்மை உள்ளவர் உங்க மேல. அவர் உங்களை முடிவு பரியந்தம் நடத்துவார். Because Jesus say the same process இப்போ நீங்களும் செய்து கொண்டிருக்கீங்க. அந்த ஞானஸ்நானத்துல பங்கு கொண்டவர்களாய் மாறின நீங்க அவர் ஞானஸ்நானத்துக்கு அப்புறம் உயிர்த்தெழுதல் வரைக்கும் அவர் எப்படி வாழ்ந்தாரோ, with the power of anointing, with the power of the holy of the holiness presence with him. அல்லேலூயா. ஒரு மொக்க பெஞ்சமினை மாத்தி இருக்கிறாருன்னா உங்களை மாத்த மாட்டார் ஐயா. நம்ம உண்டா இல்லையா? 65 வயசு ஆளை அவரால் 25 வயசு ஆள் மாதிரி ஆக்கி வச்சிருக்க பவரா. அவர் சொன்னார்ல, தாகமே அடிக்காத ஒரு ஜீவ தண்ணீரை நான் உனக்கு கொடுப்பேன். சமாரி அம்மாவுக்கு ஒன்றும் தெரியல, எடுத்து வந்த குடம் அது ஒரு 30 லிட்டர் குடம், அவ்வளோதான் அந்த அம்மாவுக்கு தெரியுது. இவர் சொல்ற தாகமே அடிக்காது ஜீவ தண்ணீரை உனக்கு தர, எத்தனை குடம் வேணா எடுத்துக்கலாம். தேவச்சனமே, அழைத்தவர் உங்களை அழைத்தவர் யார்? இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறீங்களோ, வேலை எடுக்காதாலும் காதுல கேட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு. ஏன்னா நம்ம விரியன் பார்வை குட்டிகளா இல்லை, கேட்கிற குட்டிகளா இருந்திருக்கிறோம். தேவச்சனமே, நாம் ஜெபித்து இப்ப நம்ம கடந்து போக போறோம். இரக்கத்திலே ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல தெய்வமே, நாங்கள் இந்த ஞானஸ்நான ஆராதிக்கு கடந்து செல்ல இருக்கிறோம். ஆவியானவர் எங்களை நடத்துங்கப்பா. வெள்ளியும் பொண்ணும் எங்கள் இடத்துல அல்ல, நஸ்ரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நிகழ்வு என் ஆண்டவருக்கு என்று நிறைவேற்றப்பட கிருபை செய்யும். துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆண்டவரே, இந்த மகிமையான இந்த தண்ணீருக்கு இந்த இடத்தை சமூகத்தில் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட அதே மகிழ்ச்சியின் ஆசீர்வாதங்கள் இந்த தண்ணீர் மூலமாக தேவனுடைய மகத்துவங்கள் விளங்கும்படி தேவனுடைய சாட்சியாக இருக்கும் அளவும் இதை பரிசுத்தப்படுத்தி எடுக்கிற ஒவ்வொருவரும் மகிழ்ச்சி தேவன் ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தில். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளிலே அவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் அவருடைய தீர்மானத்தினாலே இன்றைக்கு பரலோகம் மகிமைப்படும் அளவும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை அவர் தம்முடைய மகிமையிலே சேர்க்கும்படி ஞானஸ்நானத்தில் இணைந்து தேவனுடைய சாட்சியாக இருக்கும் அளவும் கர்த்தர் நமக்கு சிறப்பான முறையிலே ஞானஸ்நானத்தை நடத்தி தந்தார். பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே இறங்கினார். அநேகருடைய அசைவுகள் தெரிந்தது. இந்த ஞானஸ்நானம் பெற்று எழுதுகிற பொழுது உங்களுக்கு ஒரு அசைவு தெரிஞ்சிருக்கும். ஒரு அசாதாரணமான ஒரு நிலையை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அது பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு ஈடுபாடு. இட் ஹஸ் ஸ்டார்டட். The anointing has been instincted by the Holy Spirit. அது தூண்டிவிடப்பட்டது. It has been kindled by the anointing of the Holy Spirit. நாம் இப்பொழுது இந்த திருவிருதை குறித்ததான சில காரியங்களை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அனுபவத்தின்படி நாம் கொஞ்சம் பார்த்துட்டு நாம் திருவிருந்துக்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம்
6ஆம் அதிகாரம் 48ஆம் வேத வசனத்திலிருந்து 58வது வசனம் வரையில் நாம் வாசிப்போம். இங்கே வேதம் சொல்லுகிறது, ஜீவ அப்பம் நானே. God wants to proclaim something regarding the spiritual life. நம்முடைய வாழ்வில் இதுவரைக்கும் ஆகாரங்கள், நமக்கு வேண்டிய சரீரத்தினுடைய அமைப்புக்கு ஏற்றபடியான மனிதர்கள் ஆகாரத்தை நாம் பிரித்து உண்ணுகிறோம். மேபி நான் வெஜிடேரியன், வெஜிடேரியன், இன்னும் சொல்லுவான் ஐ எம் a பியூர் வெஜிடேரியன் சொல்லுவான். சிலது பூமிக்கு அடியில் உள்ளதை நாங்கள் சாப்பிட மாட்டோம், கிழங்கு வகைகள் சாப்பிட மாட்டோம். சிலது இந்த சரீரத்துக்கு, இந்த பாடியினுடைய அனோட்டமியை வேற தாட்ஸ்க்கு கொண்டு போயிடும். அதனால சில ஆகாரங்களை நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்று சொல்லுவார்கள். நான் வெஜிடேரியன் பீப்புள் சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு அட்லீஸ்ட் கருவாடி பீஸாவது தேவைங்க, இந்த வாசனை. So there are different types of food. பல விதங்களில் ஆகாரம் செயல்படுகிறது. ஆனால் வேதம் இங்கே ஒரு விசேஷித்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. Just consisting of 3 words makes a sentence here. ஜீவ அப்பம் நானே. அவ்வளவுதான் அவர் பதில் சொல்றார். Why this word has been proclaimed in the Holy Bible? எதற்காக இந்த ஒரு வேத வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது? Who proclaimed this? இதை யார் வலியுறுத்தி பேசுகிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை தம்முடைய ஜனங்கள் அநேகர், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள், நியாயப்பிரமாணிகள், சதுசேயர்கள், பரிசேயர்கள், அன்றைக்கு நடந்து கொண்டிருந்த அரசாங்கத்தினர்கள் பலர் அந்த இடத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. God proclaimed this. ஜீவாப்பம் நானே. இப்போ ஒரு விசேஷித்த நிகழ்வுகளை அங்கே இயேசு சுவாமி பதிவிடுகிறார். உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இப்போ மனிதனுடைய வாழ்வில் 2 மரணங்கள் இன்றைக்கு நம்ம பேசலாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில. ஒன்று, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிற அனுபவம் இந்த பூமியில. அதற்கப்புறம் யார் மரிக்கிறாங்களோ அவங்க தான் தேவனுடைய வருகையில எழுந்து கொள்ள முடியும். சோ மரணத்தை குறித்து ஆகாரத்தின் வழியாக ஆண்டவர் இங்க விளக்குகிறார். ஏன்னா ஜீவ அப்பம் நானேன்னு சொல்லிட்டார். அப்படின்னா ஜீவன் என்றால் லைஃப். இந்த லைஃப் எங்க இருக்கு? என்னிடத்துல தான் இருக்கு. இப்போ உங்க பிதாக்கள், அங்கிருந்து ஏராளமான ஜனங்களுடைய வார்த்தையை கேட்கிறார்கள். அவங்கள்ட்ட சொல்றாரு, நீங்க வனாந்திரத்துல மன்னாவை புசித்தீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆகாரம் வானத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. அந்த ஆகாரத்தை புசித்து 40 ஆண்டுகள் அவங்க என்ன செய்யறாங்க? எகிப்து தேசத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து பிரயாணம் பண்ணி கானான் தேசத்துக்கு வராங்க. இப்போ அதனுடைய துவக்கத்தை ஆரம்பித்தவர் சொல்லுகிறார், இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. ஒரு ஜீவ அப்பத்தை சொல்றாரு. முன்னோர்கள் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆதாமிலிருந்து ஆபிரகாம் 2000 ஆண்டுகள், ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகள், கிரைஸ்டுக்கு அப்புறம் இன்றைக்கு வரைக்கும் 2024வது வருஷம் இந்த டிசம்பர் மாதம், இன்னைக்கு தேதி என்ன? இந்த 5ஆம் தேதியினுடைய மணி இப்போ 8:35 நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். So we have crossed 6000 years. இங்க இயேசுவுடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு பிரகடனப்படுத்துகிறது. இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. ஏசாமி முதல்ல சொல்லும் போது ஜீவ அப்பம் நானே என்று சொன்ன மாத்திரத்தில் அவங்களுக்கு புரியல. நீங்கள்
சாப்பிட்ட அந்த மன்னா வனாந்திரத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. பட் இப்போ நீங்க ஒரு ஞானஸ்நானத்துக்கு உடன்பட்டு you have committed for the baptism. நீங்கள் உடன்பட்டு நீங்க இதுவரை புசித்த அந்த ஆகாரம் அது இருக்கும், உங்களுக்கு இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்போ விசேஷித்த ஒரு ஆகாரத்தை குறித்து நான் பேசுகிறேன். இந்த ஆகாரம் வானத்திலிருந்து இறங்கினது. முதல்ல என்ன சொன்னாரு? ஜீவப்பம் நானே. இப்ப மக்கள் அவரை பார்த்தது எப்படி பார்த்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறக்கப்பட்ட மகனாக ஜீசஸை பார்க்கிறாங்க. நம்ம அவருக்கு அப்புறம் 2024 வருஷத்துல இருக்கிறோம். நமக்கு இப்ப சரித்திரம் தெரியும். ஆனா அவர் பேசுறப்ப சரித்திரம் யாருக்காவது தெரியுமா? So he is introduced. இன்னைக்கு ஒருவேளை நாம இதை புரிஞ்சுக்கிறோம், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க தெரியாதவங்களுக்கு இதை பத்தி தெரியுமா? ஞானஸ்நானத்தினால ஒரு சிலர் கேட்கலாம், பிரதர் உங்க வீடு பூட்டி இருந்தது, எங்க போயிட்டீங்க கும்பலா? அவன் கேட்கறது, ஒரு சினிமாவுக்கு போயிட்டீங்களா, ஒரு டிராமாவுக்கு போயிட்டீங்களா, இல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டீங்களா? அப்படிதானே? ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, Jesus introduced. He was introduced. He was committed to introduce. இப்ப நம்முடைய வாழ்க்கையில இப்ப நம்ம கற்றுக்கொள்வது, நீங்க எங்கேயோ போயிருக்கீங்க என்று நினைக்கிறவங்களுக்கு இதை பத்தி they won't be aware, இதை பத்தி அறிந்து கொள்ள முடியாது. தேவச்சனமே, நீங்க புரிந்தவர்கள் உங்களை கேட்பார்களானால் இவைகளை நீங்க அறிந்திருந்தாதான் அவங்களுக்கு நீங்க சொல்ல முடியும். நாங்க ஒரு ஞானஸ்தானத்துக்கு போனோம், அது ஒரு ஆராதனைக்கு போனோம். இப்ப அவங்க கேட்பாங்க, ஞானஸ்தானமா ஆராதனையா என்னங்கதான்? இது ஒரு வித்தியாசமானது. இது கிறிஸ்தவத்தினுடைய ஈடுபாடுகள்ல உள்ள ஒரு நிகழ்வு. அதுல பங்கெடுத்து அதுக்கப்புறம் நாங்க வந்து திருவிருந்து எடுத்துட்டு வந்தோம். உடனே கேட்போம், திருவிருந்தா? நாங்க விருந்துன்னு சொன்னா போதாது, இது நாங்க திருவிருந்து. இப்போ ஏன் திருவிருந்துன்னு இதை நம்ம சொல்லுகிறோம்? இங்கே வேதம் சொல்லுகிறது, உங்கள் முன்னோர்கள் வனாந்திரத்திலே புசித்தார்கள், மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி he will never die in the era of history. ஆண்டவருடைய சரித்திரத்துல இங்க மரிப்பு என்பது இல்லை. இந்த சரீரம் மரணமடையலாம், ஆத்மா மரணமடையாது. we have been selected very personal. நாம் தனித்துவமாக முன்குறிக்கப்பட்டு தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் வேதம் சொல்லுது, ரோமர் 8:30, எவர்களை முன்குறித்தார் அவர்களை அழைத்து வருகிறார். இதுதான் அவருடைய செய்தி. எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். So we are being honored. என்ன ஹானர்? திருவிருந்து ஆராதனையில அவருடைய வார்த்தையின்படி பங்கு கொள்ளுகிற அனுபவம். நம்ம சபையை பொறுத்தவரை whoever is willing, அவங்களுக்கு நம்ம திருவிருந்தை கொடுத்துட்டு வரோம். எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் இப்பொழுது நீங்க எடுக்கிற இந்த திருவிருந்து ரொம்ப விஷயம் உள்ளதா? இனிமேல் உங்களுக்கு அது it will create it. அது தன் கிரியைகளை செய்யும். உங்க வாழ்க்கையில என்ன செய்யும்? இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இப்ப நீங்க எடுக்க போகிற இந்த திருவிருந்து ஆராதனை முடிந்து உங்க வாழ்க்கையில் நீங்க புறப்பட்டு செல்லுகிற பொழுது உங்களுடைய நடத்துதல் it will be entirely different. முழுமையாக மாற்றப்பட்ட ஒரு நிலையை நீங்க உணரலாம். ஞானஸ்நானம் எடுத்து 24 ஆண்டுகள் முடிந்தது. எங்க வீட்டம்மா எடுத்து 24 ஆண்டுகள் முடிந்தது. இப்போ தேவச்சனமே, நாங்க என்ன மகத்துவத்தை கொண்டு பார்த்தீங்கன்னா, we are being differentiated from the world. உலக மக்களை காட்டிலும் ஒரு வித்தியாசத்தை எங்களுக்கு கிறிஸ்தவத்தை தழுவதற்கு முன்பாக எங்களுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு. ஆனா இப்போ தேவனுடைய நடத்துதல் ரொம்ப வித்தியாசமானது. அல்லேலூயா.
எங்க வீட்டம்மா செபிச்சு பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க எல்லாத்தையுமே. ஏன்னா உழைச்சி பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். அப்ப இந்த உழைப்புக்கு ஆண்டவர் எனக்கு பலனை கொடுக்கிறார். இந்த தேவனுடைய தழுவுதல் இன்றைக்கு எங்க ஆசிரமத்தில் இருக்கிறவங்க ஒரு பல் டாக்டரா மாறி இருக்கிறார், ஒரு அட்வொகேட்டா மாறி இருக்கிறார், ஒரு போத்தீஸ்ல ஒர்க் பண்றவரா மாற்றி இருக்கிறாரு, அனிமேஷன் டைரக்டராக மாற்றப்பட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை நாங்க இதுல இல்லைன்னா நானும் என் குடும்பம் அவ்வளவுதான். ஆண்டவருக்குள் வருகிற பொழுது அந்த ஜீவ அப்பம் அதற்குடைய பாத்திரமாய் நாம் மாறுகிற பொழுது அவர் லைஃப் டிஃபர்ஸ். அல்லேலூயா. தேவச்சனமே, அவருடைய வார்த்தை சொல்கிறது, நானே வானத்திலிருந்து இறங்கின அந்த ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமேங்கிறார். எப்படி நம்முடைய வாழ்வில் ஒரு குறைகள் வருகிற போது டாக்டரையோ ஒரு ஆலோசகரையோ மைண்டுக்கு நம்ம அணுகிறோமோ, இந்த திருவிருந்து நம்முடைய வாழ்விலே பலவிதமான ஓப்பனிங் டோர்ஸ் நமக்கு காமிக்கும். அறியப்படாத ரகசியங்கள் அறியப்படும், தெய்வீக பலன் நமக்கு உண்டாக்கப்படும். அதனால இங்க அவர் சொல்றார், ஆண்டவருடைய வார்த்தை. யார் இதை பேசுறா? நம்ம கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ஜீசஸ் இஸ் இன்டராகேட்டிங் வித் தி பப்ளிக் பீப்புள். அங்கே இருக்கக்கூடிய பொது மக்களோடு கூட நியாயப்பிரமாணிகள், சதுர்சேயர், பரிசேயர், கிறிஸ்துவை மறுதலிக்கிறவங்க, ஏற்றுக்கொள்ளுகிறவங்க, அழைக்கப்பட்டவங்க, நிராகரிக்கும்படி வந்திருக்கிறவங்க, குற்றவாளிகளாய் தீர்க்கப்படும்படி, கிறிஸ்துவை குற்றம் உள்ளவர் என்று தீர்க்கப்படும்படி வந்திருக்கிறவங்க, ரோம பேரரசனுடைய சோல்ஜர்ஸ் பலர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பா அவர் சொல்றாரு, நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக. நம்ம இந்த உலகத்துல வாழுறோம், பலவிதமான போராட்டங்கள் வரலாம், நாம பெற்றிருக்கிற அபிஷேகங்கள் சோதிக்கப்படும், நாம எப்படி நடக்கிறோம், எப்படி நிற்கிறோம், கர்த்தருக்காக நம்முடைய வாழ்வு எப்படி பிரதிபலிக்கப்படுகிறது என்பதையெல்லாம் தேவன் பார்ப்பதற்காக இந்த உலகத்துல உங்களுக்கு அவர் ஜீவனை கொடுத்து வழி நடத்துறத நீங்க உணரலாம். இப்போ வேதம் ஒரு கேள்வியை கேட்கிறது. அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அருமையான தேவச்சனமே, இப்போ வேர்ல்டுலி கொஸ்டின் வந்துருச்சா? அவர் சொல்றார், நான் தான் அந்த ஜீவப்போங்கிறார், என் மாம்சத்தை புசிக்கிறவன் என்று சொல்றாரு. இப்போ யூதர்கள் அவங்க என்ன கேட்கிறாங்க? எப்படிப்பா இந்த ஆளை கூறு போட்டா சாப்பிடுவோம்? நம்ம ஒரு லிட்ரல் கேள்வி, ஒரு டைரக்டரான ஒரு கேள்வி. இப்போ அவர் சொல்றாரு, அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஆண்டவருக்கு சொல்லுகிற அவருடைய வார்த்தை என்னன்னா, சிலேடையாக. ஒரு சிலர் நினைக்கிறான் அவருடைய மாம்சம் இந்த உலகத்துக்கு பத்துமா? நிச்சயமா அந்த மாம்சத்தை அவர் சொல்லல. ஆவிக்குரிய ரீதியிலே அவருடைய மாம்சம் பிழையற்றதாக இருக்கிறது. நீங்க சாப்பிடுற மாத்திரைய எக்ஸ்பைரி ஆன டேட் உள்ள மாத்திரை, அதுல இருக்கிற கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் எல்லாம் ஒண்ணுதான். டேட் எக்ஸ்பைரி ஆகி 5 வருஷம் ஆச்சு, ஆனா மாத்திரை கவரோட ஃப்ரெஷ்ஷா உள்ள காத்து போகாம இருக்குது. இப்ப நீங்க அதை சாப்பிட நினைக்கிறீங்க, எக்ஸ்பைரி டேட்டை பார்க்கல. சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுங்களா? ஜுரத்துக்கு போட்டா ஜுரம் 100 மடங்கா மாறி, வயிற்று வலிக்கு போட்டா வயிற்று வலி 100 மடங்கா மாறி, வாமிட்டுக்கு போட்டீங்கன்னா வந்த வாமிட்டோட பிளட் வாமிட் சேர்ந்து வரும்.
காரணம் அதனுடைய டேட்ஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. பட் இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய மாம்சமும் என்னுடைய ரத்தமும் இந்த மாத்திரை மருந்து மாதிரி கிடையாது. இவைகள் புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. We will be abided with the Lord Jesus Christ. இது வரைக்கும் நீங்க திருவிருந்து எடுத்திருப்பீங்க, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. திருவிருந்து எடுத்த ஆளுக்கு யாருக்காவது இந்த விஷயம் எல்லாம் தெரியுமா? யாருக்கா தெரிஞ்சாலும் ஒரு ஆள் கையை தூக்குங்களேன். இப்ப நம்மெல்லாம் யாருன்னா, முன்னோர்கள் மன்னாவை புசித்து இருந்தாங்களே, அவங்கள மாதிரி இருந்தோம் நம்ம. இப்போ நம்ம இந்த ஞானஸ்தானத்துக்கு ஒப்படைக்கப்பட்டு நீங்க இதுல இப்ப பிரவேசித்ததுனால உங்களுக்கு சத்தியம் விளங்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? புரியுதா? இப்போ இவைகள் புசிக்கப்படும் நாளிலே வேதம் சொல்லுகிறது, நானும் அவனிலே நிலைத்திருப்பேன். தேவச்சனமே, நம்ம லைஃப்ல ஒரு இன்டராக்ஷன் லைஃப்ல நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம். தேவனோடு கூட இருக்கிற உறவுல ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு வாழ்க்கையில நாம் நிலைத்திருக்கிறவர்களாய் மாறுகிறோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னிலே பிழைத்திருப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல. அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். தேவஜனமே, இந்த திருவிருந்து ஆராதனை பங்கு கொள்ற உங்க வாழ்க்கை எத்தனை சோதனை வந்தாலும் தாங்கிடுவீங்க. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவருடைய ஜீவன் உங்களோட நடத்துகிறது நீங்கள் உணரலாம். அல்லேலூயா. நாம் இப்பொழுது திருவிருந்துக்கு நேராக கடந்து செல்வோம். இந்த திருவிருந்துல நாம் எடுக்கிற அப்பம் என்னன்னா, ஒரு பிரெட்டோ ஒரு பண்ணோ, அது முழுமையா இருக்கும், அது பிக்கப்படுகிறது. ஜீசஸ் வாரடிகள் பெற்றார் நமக்காக. நம்ம மேல இருந்த பாவம், சாபம், பாரம்பரிய கட்டுகள் எல்லாம் இயேசு சுவாமி சுமந்து தீர்த்து முடிச்சார். இப்ப அந்த நீதியின் அந்த அப்பத்தை தான் நாம் அந்த நீதியின் ரத்தத்தை தான் நம்ம பானம் பண்ண போகிறோம். இப்ப நம்முடைய லைஃப் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய சாட்சியாக நாம் மாற போகிறோம். இந்த ஆவிக்குரிய வாழ்வு நமக்கு இனி மரணம் கிடையாது. மாம்சத்துக்கு மரணம் உண்டு, ஆவிக்குரிய வாழ்வுல நமக்கு மரணம் இல்லை. அல்லேலூயா. இந்த மாலை இரவு வேளை உம்முடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவு அவருடைய மரணத்தை தெரிவித்தார். ஒவ்வொருவரையும் இயேசுவாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் சகல பரிசுத்தவான்களோடு கூட வருகை மட்டும் சமாதானமாய் இருப்பதாக. ஆமென்.